போட்ட விடுங்க அவரு கொஞ்சம் பேக்கில் வாங்க, ஒரு ஸ்டெப்பு பேக்கில் ஒரு ஸ்டெப் பேக்கில் அப்படியே சம்பள விழாக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரியாக 10 மணி அளவில் மதன்கோடி ரசிகர்கள் அப்படியே ஒரு பேனிங் எடுத்துங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்துங்க. போட்ட கொஞ்சம் பேக்கில் வாங்க, ஒரு ஸ்டெப் பேக்கில் இந்த சம்பரோச விழாக்கு வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் மாநில சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஈநகர் பகுதி கோடம்பாக்கம் ரயிலடி அருகில் இருக்கக்கூடிய லாலா தோட்டம் என்றும் சொல்லக்கூடிய இடத்தில் மாம்பலம் நெடுஞ்சாலை தியாகராய கிராமி திரு உண்ணாமலையம்மன் திரு சுற்று வட்டாரம் இடது பாகமாக ஹபிபுல்லா சாலையை ஒட்டி தழுவிய 2 ஆலயங்கள் 3வது கும்பாபிஷேகமாகப்பட்டது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் ஆலயமும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத கார்முகில் வண்ண பெருமாள் ஆலயமும் இருக்கிறது. இதை புராதானப்படுத்துவதற்காக மேற்கொண்டு 85 லட்சம் ரூபாய் செலவில் இவ்விரு ஆலயங்களையும் புனரோதாரணம், அதாவது ரெனோவேஷன் பக்காவாக செய்து, அது மட்டுமல்ல அம்பாள் கோவிலுக்கு விமானம் நிறுத்தி பெருமாள் கோவிலுக்கு ராஜகோபுரமும் எழுந்தருளி செய்து மிக உன்னதமாக 5/12/2024 அன்று பாலாலயம் நடந்தேறி அன்று முதல் இன்று வரை மக்களை விண்ணப்பித்து அவர்களுடைய ஒத்துழைப்புடன் சர்வ காரியங்களும் இதுவரை உன்னதமே நடந்து 30ஆம் தேதி 30/6/2025 திங்கட்கிழமை ஆரம்பித்து யாக பூஜைகள் நடந்தேறி நேற்று மிக விசேஷமாக நடந்தேறியது. பெருமாள் கோவிலில் நுங்கம்பாக்கத்தை செய்த பொம்மராஜு கட்டிய சீனிவாச பெருமாள் 300 ஆண்டுகளுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பிரசன்ன பட்டாச்சாரியாரும் சௌமிய பட்டாச்சாரியாரும் சர்வசாதகம் செய்து இதை நடந்தேற்றினர். பிறகு அம்மன் கோவிலில் ஜிஎன் செட்டி ரோடு சேர்ந்த விநாயக பெருமான் திருக்கோவிலை சேர்ந்த பிச்சுமணி குருக்கள் மற்றும் கே நகர் மணிகண்ட குருக்கள் இருவரும் சேர்ந்து இதை கங்காபரமேஸ்வரி ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவும் உன்னதே நடந்து அனைத்து மக்களும் இங்கு வந்திருந்து இதை மிக சிறப்பித்து தந்து, அது மட்டுமல்ல இவ்வாலயங்களில் மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் கச்சேரியோ பாட்டோ கூட்டோ நடத்துவதில்லை. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லக்கூடிய அன்னதானம் மட்டுமே. ஒரு நாளுக்கு 3 வேளைகள், 3 நாட்களுக்கு 9 வேளைகளாக இங்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் மக்கள் திரட்டு இந்த குடமுழுக்கு விழாவை சேவித்தும் வகையில் மேலே பக்ஷி வாகனம் அருளச் செய்து பெருமாளுக்கு குடமுழுக்கு விழா நடந்தது. தேவி கங்காபரமேஸ்வரிக்கு நடந்தது. இதை ஒத்துழைப்புடன் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள், இளைஞர் குழுமக்கள், அனைத்து பெரியோர்கள், தாய்மார்களுக்கும் எங்கள் வணக்கத்தை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தீநகர் பகுதி கோடம்பாக்கம் ரயிலடி அருகில் இருக்கக்கூடிய லாலா தோட்டம் என்றும் சொல்லக்கூடிய இடத்தில் மாம்பலம் நெடுஞ்சாலை தியாகராய கிராமி திரு உண்ணாமலையம்மன் திரு சுற்று வட்டாரம் இடது பாகமாக ஹபிபுல்லா சாலையை ஒட்டிய தழுவிய 2 ஆலயங்கள் 3வது கும்பாபிஷேகமாகப்பட்டது இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஸ்ரீ தேவி கங்கையம்மன் ஆலயமும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத கார்முகில் வண்ண பெருமாள் ஆலயமும்
இருக்கிறது. இதை புராதானப்படுத்துவதற்காக மேற்கொண்டு சுமார் 85 லட்சம் ரூபாய் செலவில் இவ்விரு ஆலயங்களையும் புனரோதாரணம், அதாவது ரெனோவேஷன் பக்காவாக செய்து, அது மட்டுமல்ல அம்பாள் கோவிலுக்கு விமானம் நிறுத்தி பெருமாள் கோவிலுக்கு ராஜகோபுரமும் எழுந்தருளி செய்து மிக உன்னதமாக 5/12/2024 அன்று பாலாலயம் நடந்தேறி அன்று முதல் இன்று வரை மக்களை விண்ணப்பித்து அவர்களுடைய ஒத்துழைப்புடன் சர்வ காரியங்களும் இதுவரை உன்னதமே நடந்து 30ஆம் தேதி 30/6/2025 திங்கட்கிழமை ஆரம்பித்து யாக பூஜைகள் நடந்தேறி நேற்று மிக விசேஷமாக நடந்தேறியது. பெருமாள் கோவிலில் நுங்கம்பாக்கத்தை செய்த பொம்மராஜு கட்டிய சீனிவாச பெருமாள் 300 ஆண்டுகளுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பிரசன்ன பட்டாச்சாரியாரும் சௌமிய பட்டாச்சாரியாரும் சர்வசாதகம் செய்து இதை நடந்தேற்றினர். பிறகு அம்மன் கோவிலில் ஜிஎன் செட்டி ரோடு சேர்ந்த விநாயக பெருமான் திருக்கோவிலை சேர்ந்த பிச்சுமணி குருக்கள் மற்றும் KK நகர் மணிகண்ட குருக்கள் இவ்விருவரும் சேர்ந்து இதை கங்காபரமேஸ்வரி ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவும் உன்னமே நடந்து அனைத்து மக்களும் இங்கு வந்திருந்து இதை மிக சிறப்பித்து தந்து, அது மட்டுமல்ல இவ்வாலயங்களில் மிக சிறப்பான விஷயம் என்னவென்றால் கச்சேரியோ பாட்டோ கூத்தோ நடத்துவதில்லை. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லக்கூடிய அன்னதானம் மட்டுமே. ஒரு நாளுக்கு 3 வேளைகள், 3 நாட்களுக்கு 9 வேளைகளாக இங்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் மக்கள் திரட்டு வந்து இந்த குடமுழக்கு விழாவை சேவித்தும் வகையில் மேலே பக்ஷி வாகனம் அருளச் செய்து பெருமாளுக்கு குடமுழக்கு விழா நடந்தது. தேவி கங்காபரமேஸ்வரிக்கும் நடந்தது. இதை ஒத்துழைப்புடன் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகள், இளைஞர் குழுமக்கள், அனைத்து பெரியோர்கள் தாய்மார்களுக்கும் எங்கள் வணக்கத்தை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.